முதியவர்களுக்கான மருத்துவ முறைகள் குறித்த சர்வதேச கருத்தரங்கு ராஜீவ் அரசு பொது மருத்துவமனையில் தொடங்கியது. உலக அளவில் முதியவர்களுக்கான மருத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் நிலையில் முதியவர்கள் நலன் குறித்த மருத்துவ மேற்படிப்பில் குறைந்த அளவு மருத்துவர்கள் மட்டுமே ஆர்வம் காட்டி படித்து வருகின்றனர். இதனால் முதியவர்களுக்கான சிறப்பு மருத்துவர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதை கருத்தில் கொண்டு முதியவர்களுக்கு ஏற்படும் நோய்கள், அதற்கான சிகிச்சை முறைகள், முதியவர்களை எவ்வாறு கவனித்துக் கொள்வது போன்ற பல்வேறு பயிற்சிகளை மருத்துவர்களுக்கும் இயன்முறை மருத்துவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கான சர்வதேச கருத்தரங்கு ராஜீவ் அரசு பொது மருத்துவமனையில் வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கியது. இக்கருத்தரங்கை மருத்துவ கல்வி இயக்குநரும் ராஜீவ் அரசு பொது மருத்துவமனையின் முதல்வருமான டாக்டர் கனகசபை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், உலக சுகாதார நிலையம் ராஜீவ் அரசு பொது மருத்துவமனை மையத்தை முதியோருக்கான பயிற்சி மையமாக அறிவித்துள்ளது என்றார். இந்த 3 நாள் மாநாட்டில் முதியோரை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன நோய்கள் வரும், அவங்க மெயினாக வழுக்கி விழுந்துடுவார்கள், பாத்ரூம் செல்லும் பொழுது எப்படி இருக்க வேண்டும், அப்புறம் மறந்து விழுந்துடும், ஞாபக மறதி மறக்காமல் இருப்பது என்ன வேண்டும், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும், பிபியை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும், இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவங்கள மனநிலை நிம்மதியாக இருக்க வேண்டும், மனநல மருத்துவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது மாதிரி செய்திகளை இந்த மாநாட்டிலே மருத்துவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். 3 நாட்கள் நடக்கும் இந்த சர்வதேச கருத்தரங்கில் இந்தியா மட்டுமின்றி அமெரிக்கா, நியூசிலாந்து, கனடா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இருந்தும் 100 கணக்கான மருத்துவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெறுகின்றனர்.